Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீருக்கு வரி விதிப்பு என்ற நடைமுறைக்கு தமிழக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. நாடு முழுவதும் நிலத்தடியிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரில் 23,913 கோடி கனமீட்டர் நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. நிலத்தடி நீர் வீணாக்கப்படுவதை தவிர்க்க விவசாய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் தண்ணீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. அதன்படி மாநில அரசுகளின் உதவியுடன் முதற்கட்டமாக 22 புதிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீருக்கு வரி விதிப்பு என்ற நடைமுறைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீரை உறிஞ்சும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீருக்கு வரி விதிப்பது கண்டனத்திற்குரியது என விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீருக்கு வரி விதிப்பு என்ற செய்தியை திட்டவட்டமாக மறுத்துள்ள மத்திய அரசு இது தொடர்பாக மத்திய அரசு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என கூறியுள்ளது. இந்திய அரசமைப்பின்படி வேளாண்மையும் நீரும் மாநில பட்டியலின் கீழ் வரும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு நீருக்கு வரி விதிப்பதாக இருந்தால் அதை மாநில அரசுதான் முடிவு செய்யும் என்று விளக்கம் அளித்துள்ளது. அதோடு விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் இது போன்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் என மத்திய அரசு வேண்டுகோள் வைத்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவில் கோவிலை சுற்றி எவ்வளவு பக்தர்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு இறுதி முடிவு ஜூலை 2ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பெருந்திட்ட வளாக பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஜூலை 7இல் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை கனிமொழி எம்பி அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு கடற்கரையில் மட்டுமில்லாது கோயிலை சுற்றியுள்ள எந்த பகுதியிலிருந்தும் பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் LED திரையில் குடமுழுக்கை காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பக்தர்கள் மீது புனித நீரை ட்ரோன் மூலம் தெளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். திருக்கோயிலுக்கு வெளியிலே வருகின்ற அணுகு சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், அதே போல் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த பணிகள், அதே போல் உள்ளாட்சித்துறை சார்ந்த பணிகள், அதற்கு அனைத்திற்கும் போதுமான அளவு நிதியினை ஒதுக்கி தந்து அந்த பணிகள் அனைத்தையும் குடமுழுக்கிற்கு முன்பாக பக்தர்களுடைய வசதிக்காக சாலைகள் சீரமைப்பது போன்ற பணிகளை முடித்து தர முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு அனைவரோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கின்றன. அனைத்து பணிகளும் 5ஆம் தேதிக்கு முன்பாக முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மதவாதத்திற்கு இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். 1-to-1 சந்திப்பு மூலம் திமுக நிர்வாகிகளை நேரில் அழைத்து மனம் விட்டு பேசுவதை கூட சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டுள்ள முதல்வர் இந்த சந்திப்பு குறித்த உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை அரசியல் எதிரிகளும் இணை எதிரிகளும் பரப்புவதாக குற்றம் சாட்டினார். கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி உறுதியான கூட்டணி. இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா நீங்க தினசரி என்ன மட்டுமே கேட்டுட்டே இருக்கிறீங்க. நம் மதிப்புக்குரிய முதலமைச்சர், மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை போய் நீங்க யாருமே கேட்கறது இல்ல. முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. இன்னும் தேர்தலுக்கு 8 மாசம் இருக்கு. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாது. எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தத்துவமே திமுக இனி தமிழகத்திற்கு வேண்டாம், மாறுதல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருடைய மனதிலும் மாற்றம் வேண்டும், மனமாற்றம் ஏற்பட வேண்டும். கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் மனமாற்றம் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.